இந்த பீட்ரூட்டை பொடியை நறுக்கிருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு தண்ணியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அது வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா மிளகாத்தூள், தனியா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்புத்தூள், மஞ்சப்பொடி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிடுங்க. கலர்ன பிறகு அந்த வேக வச்சுருக்க கடலைப்பருப்பும் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நல்லா கலரிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. மூடிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல தண்ணி சுண்டிடும். இந்த மாதிரி நல்லா கடலைப்பருப்பு பீட்ரூட்டு நல்லா சேர்ந்து வந்துடும் ஒரு மாதிரி வறுவட்டாங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தாளித்த கருவேப்பிலையும் ஒரு மிளகாவும் போட்டு ஒரு இதுக்கு கார்னிஷிங் மாதிரி நீங்கள் கலந்து வச்சுருங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். கடலைப்பருப்பு பீட்ரூட் நம்ம இந்த மாதிரி நல்லா பண்ணலாம். பீட்ரூட் இந்த மாதிரி ஸ்வீட்டு பண்ணுறோம், சூப் பண்ணுறோம். அது பதிலாக நம்ம இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம இதில் தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை சப்பாத்தி தொட்டுக்கலாம், ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு பீட்ரூட் ரொம்ப ருசியாக இருக்கும். கடலைப்பருப்பு ஜென்ரலாகவே ருசியாக இருக்கும்.